இப்போ பார்க்க போகிற கொஷின் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்போ வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, நம்பர் வச்சுக்கலாம். இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் சி. ஸோ 3 நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 3 நம்பர்ஸில் எது வந்து ஹையஸ்ட் நம்பர், எது வந்து லோவஸ்ட் நம்பர், இதான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ டிக்ளேர் பண்ணுறதுக்கு லாஜிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் சி இருக்குது. இப்போ என்னென்னா, நீ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்னால் இது வந்து இந்த ரெண்டுத்தையோட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி பி வந்து லார்ஜஸ்ட்டாக இருந்தால் பி வந்து ஏவோடவும் சியை விடவும் அதிகமாக இருக்கணும். சி லார்ஜஸ்ட்னால் சி வந்து ஏ விடவும் பியை விடவும் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ 3 கேஸ் இருக்குது. ஒன்று ஏ லார்ஜாக இருக்கும், இல்லை பி லார்ஜாக இருக்கும், இல்லை சி லார்ஜாக இருக்கும். ஸோ இந்த 3 கேஸ் இருக்குது. ஸோ வந்து we can use 3 if ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம், இன்புட் வாங்கலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இதே மாதிரி நம்ம பிக்கு வாங்குவோம், அடுத்து சிக்கு வாங்குவோம். பி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், சி ஈக்குவல் டு எக்ஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். இப்போ என்னென்னா இஃப் போட போகிறோம். இஃப்பில் என்ன பண்ணணும்னா, இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி. ஓகேவா? ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கணும். அதே மாதிரி ஏ வந்து சியை விடவும் கிரேட்டாக இருக்கணும்ல. ஏ வந்து பியை விடவும் கிரேட்டாக இருக்கணும், ஏ வந்து சியை விடவும் கிரேட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். கரெக்டாக? அப்போது ஏ கிரேட்டர் தேன் பி அண்டு அதான் அண்டுனா ஒரு அண்டு போடக்கூடாது ஜாவாவில் எப்போதுமே. ஸோ 2 போடணும். அண்ட் ஏ கிரேட்டர் தேன் சி, இது ஒரு ஆப்ஷன். அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், சிஸ்டம் பிரிண்டில் என்ன போடுவோம், அங்கே என்ன போடுவோம்னா ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து ஏ வந்து இங்கே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஐ மீன் ஏ தான் கிரேட்டு, இங்கே ஏ தான் கிரேட்டு. இது வந்து ஏ கண்டிஷனுக்கு. கரெக்டா? இப்போ அடுத்து என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன், எல்சிஃப் என்னவாக இருக்கும்னா, இதுக்குள்ளே வந்து பி கிரேட்டர் தென் சி அண்ட் பி கிரேட்டர் தென் ஏ. அப்படி இருந்தால் பி இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? இல்லைனா எல்ஸ். அப்போ என்னவாக இருக்கும், இந்த ரெண்டுமே இல்லைனா என்னவாக இருக்கும், டைரெக்டாக நம்ம போட்டுடலாம் சி தான் கிரேட்டஸ்ட்டுன்னு. நம்ம அதுக்கு இஃபே போட தேவையில்ல. என்ன போட்டுடலாம், எல்ஸ் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன போடலாம், சி இஸ் கிரேட்டஸ்ட். இப்போ என்ன போடுறேங்க, ஒரு பேசிக்காக என்ன பண்ணுறோம், கமெண்ட் ஆக்கிடுறேன். பேசிக்காக என்ன பண்ணுறோம், ஸ்கேனருக்குள்ளே மூணு இது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, ஏபிசி. இதில் எது கிரேட்டஸ்ட்னு கேட்பாங்க. இது வந்து காக்னிசன்ட்டில் இன்டர்வியூவில் கேட்டாங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூவில். ஓகேவா? பேசிக் தான், ரொம்ப பேசிக் தான். என்ன போடுவோம், இஃப்பு எல்ஸ். சரியா? இஃப்பில் வந்து ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் ஏ கிரேட்டர் தேன் சியாக இருந்தால் ஏ தான் கிரேட்டு எப்படியோ. அதே மாதிரி பி கிரேட்டர் தேன் சி இது இல்லைனா இதுவாக இருக்கும். கரெக்டாக? அப்போ பி கிரேட்டர் தேன் சி ஆர் பி கிரேட்டர் தேன் ஏவாக இருந்தால் இது, இல்லைனா டேரெக்டாக சி தான் கிரேட்டஸ்ட். ஓகேவா? சி என்னவா கண்டிஷனாக இருக்கும், இல்லைனா சி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் சி கிரேட்டர் தேன் பியாக இருக்கும். எல்ஸ்ன்னு போடாமல் எல்சிஃப்னு போட்டால். இதான் விஷயம். ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணுறோன்னா மூணு நம்பர் தரோம். ஏன்னா ஏபிசி அது இங்கே தரோம், 10, 20, 30. சி இஸ் கிரேட்டஸ்ட். ஏன்னா 30 தான் கிரேட்டஸ்ட். இது இப்படி கொடுத்தா நம்ம மிக்ஸ் பண்ணி தரலாம். என்ன தரலாம், 49, 12, 14. இப்போ எது கிரேட்டாக இருக்கணும், ஏ தான் கிரேட்டராக இருக்கணும். என்டர் கொடுக்குறேன், ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ், கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். அதான் இது.